ليأتين على أحدكم زمان بأن يراني أحب إليه من أن يكون له مثل أهله وماله أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கிருபையும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல் ஆசியும் நல் துஆவும் நல் ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்ந்து மிகிய உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இமாம்கள் ஒளிமார்கள் இறைநேச செல்வர்கள் குத்துபுமார்கள் மஷாயிஹ்மார்கள் குறிப்பாக அப்படி கரு முடியாத இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெண்மையை பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை நாங்கள் எண்ணிடுவோம் சொன்னாங்க சஹாபிகள். நாங்கள் அப்படி அழகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்தோம். சரி, அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், பொன்னிறமாக இருந்தார், ரொம்ப வெள்ளையாகவும் இல்லை, ரொம்ப சிறந்தவர்களாகவும் இல்லை, பொன்னிறமாக. ஏண்டா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நூரை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கிறார் என்றால் எத்தகைய பேரழகுடையவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருப்பார் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த நுபுவத் இருந்துச்சு முதுகுல அல் ஹுஜ்லத்து மின் ஹுஜலில் ஃபரஸில் லதி பைன ஐனைஹி, அந்த நபி முத்திரை இருக்கும் இல்லையா, பின்னால முதுகுல இருந்துச்சு. அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். சொல்றாங்க சில சஹாபிகள் சொல்றாங்க, குதிரையில 2 கண்களுக்கு மத்தியில் அந்த வெண்மையா இருக்குமே அதே போன்று இருந்ததுன்னு சொல்றாங்க. இன்னும் சில ஆட்கள் சொல்றாங்க மிஸ்ல ஜிர்ரில் ஹஜலா, மணவரை அந்த திரை இருக்கும் இல்லையா, மணவரையில் இருக்கக்கூடிய திரை, அதுல இருக்கக்கூடிய பட்டன் அந்த இருக்கும் இல்லையா, அதை போன்ற அந்த ரவுண்டா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்றார்கள் கௌதாரி முட்டையை போன்று கௌதாரி முட்டை இல்லையா, அதே போன்று ரசூலுல்லாஹுடைய முதுகு தண்டில அந்த நுபுவத் இருந்தது என்று என்ன செய்றாங்க சஹாபிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகுக்கு சொந்தக்காரர்கள் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க தெரியுமா, லைஸ பித்ததீன், ரொம்ப ஹைட்டான ஆளும் இல்லை, உயரமான ஆளும் இல்லை, வலா பில் கஸீரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப என்ன செய்யல, கட்டையான ஆளும் இல்லை, ரபஅத்தன் மினல் கௌம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுத்தர உயரமாக இருந்தார்கள், பார்ப்பதற்கு அழகு உடையவர்களாக, அஸ்ஹரல் லௌன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னிறமாக இருந்தார்கள், சுத்த மாநிறமும் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வெள்ளையும் இல்லை, அப்படி ஒரு அழகு. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை நாங்கள் பார்த்தோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, படிந்த முடியாக இருந்தது, சுருள் முடி அவங்ககிட்ட இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை, சுருள் முடியாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் பார்க்கவில்லை என்று என்ன செய்றாங்க சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று சையதுனா பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, قال كان النبي صلى الله عليه وسلم مربوعا بعيد المنكبين. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கண்டா நடுத்தர உயரமாக இருந்தார்கள், ரொம்ப ஹைட் இல்லை, ரொம்ப கட்டையும் இல்லை, நடுத்தர உயரமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நெஞ்ச மார்பு இருக்குதே, அதோடைய முதுகும் விசாலமாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மார்பும் முதுகும் ரொம்ப விசாலமாக இருந்தது. எனவேதான் ஒவ்வொரு சஹாபிகளும் அவர்களை அப்படியே அணைத்துக் கொள்வார்கள். அருமையானவர்களே, ஷஅருன் யப்லுகு ஷம்ஹத உதுனைஹி, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்தோம், அவங்களுடைய தலை முடி இருக்குது இல்லையா, காது வரை இருந்துச்சு, கிருதா வச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஅருன் யப்லுகு ஷம்ஹத உதுனைஹி,
அவங்களுடைய காது வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி இருந்தது. அப்படி அழகான முடியாக கிருதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஐதுஹு ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா. ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகப்பு அங்கியில நான் பார்த்தேன். அவங்க சிகப்பு அங்கியை உடுத்துட்டு வந்தாங்க. லம் அரஷை அன் கத்து அஹ்ஸன மின்ஹு. அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன், அதே போன்ற ஒரு அழகை இதுவரையிலும் என் வாழ்நாளில் நான் சந்தித்ததில்லை என்று செய்தார் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்த மாதம் இந்த மாதம். அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்றாங்க, சஹாபிகள் வர்ணனை செய்யக்கூடிய அழகு, அழகு, பேரழகு. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்களுடைய முகத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறாங்க. ஓ ஹுவ யப்ருக்கு வஜ்ஹுஹு மினஸ் சுரூரி கித்அத்து கமர். ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நீங்களேன், அவங்களுடைய முகம் சந்திரனை போன்று இளங்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். அப்படி அழகுடையவர்களாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹுடைய உள்ளங்கையை நான் தொட்டு பார்த்தேன், உள்ளங்கையை நான் தொட்டு பார்த்தேன், பட்டை விட பூவை விட அது மென்மையாக இருந்தது. நான் அந்த கையை முகர்ந்தேன். யார் சொல்றா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் முகர்ந்தேன். ரசூலுல்லாஹுடைய அந்த கையை நான் என்னுடைய கன்னத்தோடு வைத்தேன். வெயில் காலம், கோடை காலம், நான் என்னுடைய கன்னத்தில் வைத்த போது அதனுடைய குளுமையை நான் உணர்ந்தேன். சுப்ஹானல்லாஹ். அந்த கையை முத்தமிட்டேன். இதுவரையிலும் அதற்குண்டான எத்தனை விலை உயர்ந்த அத்தர்கள் வந்தாலும் அதற்கு நிகராக இருக்க முடியாது. அப்படி பேரழகு, அப்படி மென்மையான அவர்களுடைய உள்ளங்கையை நான் தொட்டு பார்த்தேன். மிகப்பெரிய பாக்கியவான்கள் சஹாபிகள். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி வர்ணிச்சுக்கிறான். அதனால தான் சொல்லுவாங்க, உதுமால்லா தஆலா சொன்னாங்க, நான் என்றைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கையை கொடுத்து பையத்து பெற்றானோ, வலது கையை கொடுத்து பையத்து பெற்றேன், அதற்கு பின்னால் சொல்கிறாங்க, உதுமால்லா தஆலா சொல்கிறாங்க, மா மசஸ்து தகரி முந்து பாயத்து அபியமீரி. நான் என்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கையில் என் கையை ஒப்படைத்தேனோ அதற்கு பின்னால என் அந்த வலது கையை கொண்டு என்னுடைய அந்தரங்க உறுப்பை நான் தொட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. தொடுவதற்கு இல்லை. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கையோடு என் கை இணைந்தது. மிகப்பெரிய அற்புத நபி அல்லவா, வழிகாட்டி அவர்கள் தான். உண்மையான ஷேக் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அந்த கையை தொட்ட என் கை அதற்கு பின்னால் என்னுடைய மர்ம பகுதியை தொட்டதில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்லுவாங்க, நான் என்றைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேனோ அதற்கு பின்பு என்னுடைய அந்தரங்க உறுப்பை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இதுதான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பாசம். அருமையானவர்களே, ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு ஸைத் அப்துர் ரப்புன்னு ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ் வஃபாத்துன்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டனையும் உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார், அல்லாஹும்ம ஹுத் பஸரி ஹத்தா லா அரா அஹதன் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டேன், இன்றைக்கு அவங்க எங்கிட்ட விட்டு விடைபெற்றுட்டாங்க, இனிமேல எனக்கு இந்த கண் பார்வையே தேவையில்லை. நூரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்த்து விட்டேன், இனிமேல் அவர்களை பார்த்த கண்கள் வேறு யாரையும் பார்க்க கூடாது. ரப்பே, என்னுடைய பார்வை நீ எடுத்துருன்னு துஆ கேட்டாங்க. அந்த துஆவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்தான். உடனே என்ன செஞ்சான்? அல்லாஹ் அவர்களுடைய பார்வை எடுத்தான் என்ற செய்தி என்ன செய்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே போன்று கண்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்க உணர்வு, வெட்கம் வந்தால் எப்படி இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பெண்களுக்கு கூட அந்த வெட்கம் இருக்குமான்னு தெரியல. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்க்கு வெட்கம் வந்துட்டு வைங்களேன், அஷத்த ஹயாஅன் மினல் உத்ராஇ ஃபீ கித்ரிஹா. ரசூலுல்லாஹ்க்கு வெட்கம் வந்துட்டு வைங்களேன்,
திரைக்குள்ளால் இருக்கும் பெண்கள், கன்னி பெண்கள் எப்படி வெட்கப்படுவார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹ் வெட்கப்படுவாங்க. இன்றைக்கு கன்னி பெண்கள் வெட்கப்படுறாங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நிலை இருந்தது. வெட்கம் வந்துட்டு வைங்களேன், அப்படி வெட்கப்படக்கூடியவர்களாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா. ரசூலுல்லாஹ் இயற்கையாகவோ சரி அல்லது செயற்கையாகவோ சரி கெட்ட பேச்சுகளை ரசூலுல்லாஹ் பேசுறது இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம ஏதாவது அசிங்கமாக, இப்போ சின்ன சின்ன வயசு உள்ள பிள்ளைகளுடைய வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்குறோம், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். ஒரு சிரிப்பாக சந்தோஷமாக பேசுவதாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகள் காதால் கேட்க முடியாத அளவிற்கு கொச்சையாக இருக்கிறது. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ கெட்ட பேச்சுகளை ரசூலுல்லாஹ் பேசுவதில்லை. அடுத்து சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா வைங்களேன் எத்தனை வார்த்தைகள் பேசுறாங்கன்னு எண்ணிரலாம். கான யுஹத்தீது ஹதீதன் லவ் அத்தஹுல் ஆது அஹ்சாஹு. ரசூலுல்லாஹ் பேசினா வைங்களேன் வள வள வளன்னு பேச மாட்டாங்க, கொஞ்சமாக பேசுவாங்க, அது நிரப்பமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வார்த்தை வார்த்தை வார்த்தையாக ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. அப்ப என்ன பேசுறாங்க என்பதை எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சுடைய சாரம்சம் அற்புதமாக இருக்கும் என்று செய்தத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் சரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ர் தொழுதுட்டு வர்றாங்க. அஸ்ர் தொழுது முடிந்த பின்னால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஃபஹமிலஹு அலா ஆத்திகிஹி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய முதுகில் என்ன செய்கிறாங்க, தோளில் சுமக்கிறாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சொன்னாங்களாம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பி அபி ஷபீஹும் பின் நபி. என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் ஹசனே ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் யாரை மாதிரி இருக்கிறீங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று இருக்கிறீங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்கிறாங்க, வலா லா ஷபீஹும் பி அலியின். நீ யார் அலியே போன்று இல்லை. யார் சொல்கிறா? சரி, நான் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அலியே போன்று இல்லை, உங்கள் பாட்டனார் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சரி நான் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன போது, வ அலியுன் யضحக்கு, அலி ரலியல்லாஹு தஆலா சிரித்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று என் மகன் இருக்கிறான் என்றால் அது எனக்கு சந்தோஷம்தான் என்று செய்தா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அதனை போன்ற செய்கினை செய்து அவர்கள் சிரித்து கொண்டார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன் பற்களை நாங்கள் பார்த்தோம். அந்த பற்கள் எப்படி இருந்ததுன்னா இடைவெளி விட்டதாக இருந்தது. அவர்கள் பேசினால் இடைவெளி மத்தியில் ஒரு ஒளி ஏற்படும், ஒரு ஒளி பிளம்பு ஏற்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சஹாபிகள் எதுவுமே கூடுதல் குறையில்லாமல் பதிவு செய்யக்கூடியவர்கள். அந்த பற்களுடைய இடையிலிருந்து அந்த ஒளிவு ஏற்படுவதை நாங்கள் பார்ப்போம் என்று செய்தார் இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அருமையானவர்களே, சஹாபிகளிலே கடைசியா வஃபாத்தானது சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா சஹாபிகளே கடைசியா வஃபாத்தாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இன்றைக்கு ரசூலுல்லாவை பார்த்ததை போன்று உங்களில் யாரும் ரசூலுல்லாவை பார்த்தவங்க இருக்கிறீங்களான்னு கேட்கலாம். யாரும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாவுடைய காலம் முடிந்து சஹாபியுடைய கடைசியாக இருக்கக்கூடிய அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து யாருடைய காலம்? தாபீனுடைய காலம் ஆரம்பிச்சு. அப்போ சொன்னாங்க, நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு அழகு கலையான தோற்றம். அவர்களை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு அப்படி பேரழகு இருந்தது. அவருடைய உடல் எப்படி இருந்தது என்றால் நடுத்தர உடல் வாகாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக பதிவு செய்கிறார்கள். ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹுடைய கண்களை பார்த்தேன், அவர்களுடைய நூரை முஹம்மது கண்களை நான் பார்த்தேன். அவர்களுடைய கண்கள் எப்படி இருந்தது தெரியுமா? விரிந்த கண்களாக இருந்தது.
அந்த புருவத்தை நான் பார்த்தேன், அற்புதமான புருவமாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய புருவத்தோடு இணைந்திருந்தது அந்த ஒரு புருவத்தோடு இன்னொரு புருவம். ரசூலுல்லாஹ்வுடைய குதிகாலை நான் பார்த்தேன், அது மெலிந்த குதிகாலாக இருந்தது என்ற செய்தியை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர் செய்தனா ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலயஅதியன்ன அலா அஹதிக்கும் ஸமானும் லிஅன் யரானி அஹப்பு இலைஹி மின் அன் யகூன லஹு மிஸ்லு அஹ்லிஹி வ மாலி. ஒரு காலம் வரும், நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை மீண்டும் நான் நிறைவுபடுத்துவேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என் மீது வைத்திருந்த நேசத்தின் பிரதிபலிப்பு, பொருள், உடல், ஆவி, மனைவி, மக்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து என் மேல் அவர்கள் நேசம் வைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த காலத்தை இந்த காலமாக நாம் ஆக்குவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் இன்றைக்கு நிறைய பேர் ஃபோன் யதார்த்தமாக நல்ல செய்தி தான், ஆனால் இன்றைக்கு ஃபோன் வந்த செய்திகள் எல்லாம் நோய். நிறைய பேர், நேற்று ஒரு மனிதரை நான் சந்தித்தேன், அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு கிட்னி சம்பந்தமான நோயால் நான் பாதிக்கப்பட்டேன். நம்ம ஊரில் மட்டும் நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நோய், என்ன முசீபத்துன்னு தெரியல. சும்மா இருக்கிறோம், பச்சை பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்றாங்க, கிட்னி சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு மிஷின், உடல்ல எந்த ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 2வது கழுத்தில் ஒரு ஆப்ரேஷன், கையில் ஒரு ஆப்ரேஷன். நேற்று அவரை நாம் பார்த்தோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜும்மாவுடைய பொருட்டினால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பானாம். இன்னொரு மனிதருக்கு ஃபோன் வந்துச்சு, அந்த மனிதர் ஹார்ட்டில் சுகர் ரொம்ப கூடுனதுனால ஹார்ட்டில் பல பிளாக் அடப்பு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு அவருக்கு என்ன செய்ய, ஓப்பன் சர்ஜரி, மிக சிரமத்திற்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி எத்தனையோ பேர்கள், நிறைய பேர் சொன்ன செய்தி என்னதுமா, கேன்சர், கிட்னி சம்பந்தமான நோயால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், டயாலிசிஸ் நோயால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை தரட்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு மனுஷன் வந்திருக்கிறார், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறார், ஒரு பெரிய மனுஷன், அப்துல் காதர் அவர் பேர். அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு டயாலிசிஸ் நடந்துட்டு நான் வந்திருக்கிறேன், எனக்கு முடியல, ஒவ்வொரு நாளும் அந்த டயாலிசிஸ் பண்ணதுக்கு எனக்கு செலவு கஷ்டமாக இருக்குது, உங்களை நாடி வந்திருக்கிறேன், நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அங்கே இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுக்கு உண்டான உதவிகளை இந்த நல்ல மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய உடலில் ஆரோக்கியம் தருவானா. கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய மூத்து வருவதற்கு முன்னால் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானா. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பை கனவிலும் நினைவிலும் தருவதோடு, அங்கே மதீனாவை போய் செய்கிறதோட நம்முடைய ரூஹு பிரியுமே, அந்த நேரத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகணுமா இல்லையா? கண்டிப்பாக ஹாதிராக வேண்டும். இந்த ஜும்மாவிலிருந்து நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமை சொல்வோம். அப்படிங்க, ரப்பி வர்ஸுக்னா ஜியாரதஹு قبل قبض روحي والخروج صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج صلوات الله بكل فم تغشى الهادي خير الأمم وسلام الله على دهد آل இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக. பிஹக்கி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.